ரிஷபராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி 1/5/2024 பெயரக்கூடிய குரு பகவான் 3/5/2024 அஸ்தமனமாகி 2/6/2024 அஸ்தமன நிவர்த்தி ஆவார். இந்த அஸ்தமன காலத்துல ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை, மறைமுகமாக சில எதிர்ப்புகள் வரதான் செய்யும். ஆனா 2/6/2024 இருந்து 15/10/2024 வரை குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்து தலைவலியை ஏற்படுத்துவார் என்பதே நிதர்சனமான உண்மை. பார்வை பலனாக 5ஆம் வீட்டை பார்க்கிறதால வேலை விஷயமாக மாற்றம், இடமாற்றம் ஏற்படும். நீண்ட நாட்களாக மன உளைச்சலோடு வேலை பார்த்து கொண்டிருந்த இடத்திலிருந்து மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சூழல் வரும். கணவன் மனைவி ஒற்றுமையில் சில வருத்தங்கள் மேலோங்கும். ஒரு வீடு கட்டிட்டு இருக்கீங்கன்னா அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா யாராவது தவறு செய்திருந்தாங்க, பணத்தை ஏமாத்திருந்தாங்க, சரியா வந்து அவர்கள் செய்யல அப்படின்னா அதை கண்டுபிடித்து வீட்டுடைய பணியை நிறுத்திவிடக்கூடிய சூழல் வரும். அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா யாராவது தவறு செய்திருந்தா அதை கண்டுபிடித்து அலுவலகத்துல அவர்களை வெளியேற்றக்கூடிய சூழல் வரும். இப்படி வாழ்க்கையில் உங்களுக்கு எத்தனை சிரமங்கள் இருந்ததோ அதை எல்லாம் கண்டுபிடித்து அதன் மூலியமாக ஒரு தேக்க நிலை உருவாகும். அந்த தேக்க நிலை 15/10/2024 வரை இருக்கும். அதற்கப்புறம் 15/10/2024 வக்ரமாகக்கூடிய குரு பகவான் தேக்க நிலையை சரி செய்து புதிய இடத்தில் வேலையை கொடுப்பார். ஒரு வீடு வந்து பாதையில் நின்று போச்சுன்னா புதிய ஆட்களை வைத்து வேலையை தொடங்க வைப்பார். இப்படி தேக்க நிலையை சரி செய்வதற்காக இந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நிறைய யோக பலன்களை தருவார். நேரடி பார்வை பலனாக குரு பகவான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சரி செய்வதற்காக வரக்கூடிய குரு பயிற்சி என்பதை புரிந்து கொள்ளணும். வக்ர காலமே யோக காலம் என்பதை புரிந்து கொள்ளணும். யாரெல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களாம் கண்டுபிடிச்சிருவீங்க. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லது செய்யலையோ அவர்களாம் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்ப உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து ஏமாளியாக இருக்காமல் மாறி உங்க வாழ்க்கையை வளப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி என்பதை புரிந்து கொள்ளணும். 15/10/2024 இருந்து 11/2/2025 வரை குரு வக்ர காலத்துல அமோகமா இருக்கும். அதே போல 19/6/2024 இருந்து 4/11/2024 வரை சனி வக்ர காலத்துல வக்ரமாகி வேலையில் அலைச்சல், புதிய வேலை, புதிய நண்பர்கள், புதிய உறவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவாகவே அடிப்படை மாற்றத்தை தரக்கூடிய இடத்துல சனி வக்ர காலமும் குரு பயிற்சியும் நடைபெறுவதால உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்வதற்காக இந்த குரு பயிற்சி வருது அப்படின்றதை புரிந்து கொள்ளணும். இந்த குரு பயிற்சியின் மூலமாக வாழ்க்கையில் சிக்கல் இல்லாத ஒரு சூழல் நிலவி எதிர்காலத்தில் வளமாக வாழ்வதற்கு அடித்தளத்தை குரு பகவான் வழங்குவார். கண்டிப்பா அனைவரும் சிவாலயம் போய் குரு பிரதி ஹோமத்துல கலந்துக்கோங்க. மஞ்சள் வஸ்திரம் தானம் கொடுங்க, மஞ்சள் லட்டு தானம் கொடுங்க, குரு பகவான் வழிபாட்டை செய்யுங்க. தட்சிணாமூர்த்திக்கு வந்து கொண்டகல மாலை போட்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க. இந்த குரு பயிற்சியில் வரக்கூடிய இன்னல்களை தவிர்ப்பதற்காக மகான்கள் வழிபாட்டை செய்யணும். இப்ப சனீஸ்வர பகவான் பயிற்சியில வந்து அன்னதானம் செய்வோம். குரு பகவான் பயிற்சியில வரக்கூடிய இன்னல்களை தவிர்ப்பதற்காக மகான்கள் வழிபாட்டு செய்யணும். நமக்கு யார் கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களை குருவாக பாவித்து அவர்களுக்கு மரியாதை செய்யணும், ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்யணும். மகான்கள் வழிபாடு ஷீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, ராகவேந்திரர் பாபா, இந்த மாதிரி மகான்கள் வழிபாட்டை செய்யும் போது போகர், சித்தர்களுடைய ஜீவ சமாதி இப்படியெல்லாம் சென்று வழிபடும் போது குரு கொடுக்கக்கூடிய தோஷத்திலிருந்து விடைபெற்று குரு கொடுக்கக்கூடிய யோக பலனை முழுமையாக பெற முடியும். பொதுவாகவே மஞ்சள் கலர்ல லட்டு வாங்கி தானம் பண்ணுங்க, மஞ்சள் கலர்ல இனிப்பு பூந்தி வாங்கி தானம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு ஏற்பட கல்விக்கு செலவிடுங்க. பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு செலவிடும் போது குரு கொடுக்கக்கூடிய தீமை பலன்களை குறைத்து நன்மை பலன்களை முழுமையாக பெற முடியும். ரிஷபராசிக்காரர்கள்
இந்த குரு பயிற்சியில கண்டிப்பா கோயிலுக்கு போய் குரு பிரீதி ஹோமத்துல கலந்து கொள்ளும் போது இந்த குரு பயிற்சி 75% குரு வக்ர காலத்தில் பலன் பெற்று இனிமையாக வாழக்கூடிய ஒரு சூழலை அமைத்து கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை.